ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் ஜெபஸ்தியார் கோயில் முத்துலாபுரத்தில் இருக்குது. அங்கே உள்ளதான் பார்க்க போகிறோம். என்னென்னா, இது புனிதருடைய திருப்பண்டங்கள். எனக்கு தெரியும் எத்தனை புனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒரு 20-23 தான் தெரியும். ஆனால் அங்கே ஒரு 300 புனிதர்களுக்கு மேலே அவங்க யூஸ் பண்ண ஒவ்வொரு திருப்பண்டங்களையும் திருப்பண்டமாக வச்சுருந்தாங்க பாருங்கள். பார்க்க கண்ணு பத்தாது. எனக்கு மனசுலேயே நிறைய நிற்கவே இல்லை. இனிமேல் நான் ஒவ்வொன்றா நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியலை. கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ வச்சுருக்கேன். அதை பார்த்து தான் நான் நிறைய புனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அன்றைக்கி ஒரு 300 புனிதர்கள்லாம் இருந்திருப்பாங்க. நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ புனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நிறையா, அதாவது பாத்திமா மாதா அவங்க அந்த ஒரு மலையிலேருந்து கண்ணீர் சிந்துவாங்க அப்படின்னு, அந்த மலையோட ஒரு துண்டு எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். அப்புறம் செண்டா மேளம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செண்டா மேளத்தை உட்காந்து நேரம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஆனால் இந்த டைம் நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணது என்னுடைய தம்பி ஃபேமிலியை தான். என் தம்பி பிள்ளைங்கள்லாம் வருவாங்க, ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் இந்த டைம் அவங்க வரல. நாங்கள் சின்ன வயசுலேருந்து அங்கே தான் போவோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, ப்ரேயர் ஒரு பக்கம் நடக்குது, ஒரு பக்கம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம மக்கள். சரி, ஓகே அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தேர் பார்க்க போயிடலாமான்னு சொல்லிட்டு தேர் பார்க்க கொஞ்ச நேரம் போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு எப்போவுமே 12 மணிக்கு தான் தேர் எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி சர்ச்சில் போயிட்டு நல்ல கடை வீதியை போய் வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு கடை வீதிக்கு போயாச்சு. அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு நல்லா கோபுரத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். நானும் எங்கள் ஹஸ்பண்டு, அப்புறம் என்னுடைய மாமா பையன் எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் நேரம் இதை நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கலர் மாறி மாறி வந்துடுச்சா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தேன், சரி ஓகே இதையே ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்க. ஆனால் நல்லா இருந்தது. அப்படி லைட்டு வெளிச்சம் இல்லையா, நல்லா இருந்தது இல்லையா, எல்லாருக்குமே பிடிக்கும் குழந்தைகளுக்கெல்லாம். நானும் பார்க்க போனால் ஒரு குழந்தை மாதிரி தாங்க. இதெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ எடுக்கும்போது யாருமே இல்லை. என் பக்கத்தில் நான் மட்டும்தான் இருந்தேன். அப்புறம் எங்கள் தேர் ஊர்வலம் போக ஆரம்பிச்சிடுச்சு. ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ எடுக்கும்போது 3-3:15 இருக்கும். அப்போ நானும் எங்கள் அத்தை எல்லாருமே நின்றுட்டு இருந்தோம். அப்போ எல்லாருமே நின்றுட்டு தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். சரி ஓகே, நம்ம 3 தேர் இருக்கா. ஃபஸ்ட்டு உள்ளது அந்தோணியார் தேர், 2வது எங்கள் ஜெபஸ்தியார் தேர், 3வது நம்ம மாதா. எல்லாருமே போனாங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணிவிட்டு அப்போ அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு, சாப்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, குலுக்கி சர்பத்தை அதையும் குடிச்சு போட்டு அதையும் கொஞ்சம் வயிற்றுக்குள்ளே நிரப்பிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நின்று ப்ரேயர் பண்ணோம். அதுக்கப்புறம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. போயிட்டு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் வாங்கி அதையும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிகிட்டே இருந்தோம். பார்த்துக்கோங்க, நல்லா ஜாலியாக இருந்தது. அப்புறம் மறுபடியும் கோயில் அந்த 2 தெரு தான், அந்த 2 தெரு தான் ஊரில். அந்த 2 தெருவையும் தான் மாற்றி மாற்றி சுற்றிக்கணும். அப்புறம் பாவம் போல் என் ஹஸ்பண்ட் கிளம்புறோம், வா வீட்டுக்கு போகலான்னு போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அவருக்கு. அதுக்கு மேலே அவருக்கு இருக்க முடியல. ஏன்னா அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வர போகணுமா, அதனால் கிளம்பிடலாம் வாடின்ட்டே இருந்தார். பைக்கெல்லாம் துடைக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு காணிக்கையெல்லாம் வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு மறுபடியும் தேருக்கு காலையில் நின்றுட்டு தேருக்கெலாம் வச்சுட்டு அப்புறம் எங்கள் அத்தை கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எங்கள் அத்தை, அப்புறம் எங்கள் மாமா பையன் எல்லோரும் கூட நின்று ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்புறம் எங்கள் தாத்தா, எங்கள் மம்மி, நான், என் ஹஸ்பண்ட், நாங்கள் 4 பேர் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி ஓகே நம்ம 2 பேர் தனியாக எடுக்கலன்னா எப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். இது எடுக்கவே வர மாட்டேன்றாரு. ஃபோட்டோ எடுக்கனாலே அவ்வளோ வருத்தமாக இருக்கு அவருக்கு. அப்புறம் எங்கள் மம்மி பார்த்திங்களா ஏதோ ஷாக்காக இருக்கா. எதை பார்த்து ஷாக் ஆனானே தெரில, எடுத்தாச்சு. அப்புறம் எங்கள் மாமா தேருக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுவாங்க, சூப்பராக